கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்கள்ல கூட கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக எல்லா கண்களை மூடி தேவ சமூகத்தில், ஆண்டவரே இன்னைக்கு எங்களோடு பேசுங்கன்னு சொல்லி எல்லா கண்களை மூடி ஜெபம் செய்வோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே, இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த புது மாதத்துக்கான கிருபை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நேற்றைய தினம் இருந்தவர்கள் இன்றையோடு எங்களோடு இல்லை ஆண்டவரே. ஆனா இந்த மாதத்தை எங்களுக்கான கிருபை செய்த ஈவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால எங்களோடு இடைப்படுங்க, பேசுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆமென். வசனம் சொல்லுது, யோவேல் 2வது அதிகாரம் 25வது வசனம். யோவேல் 2:25வது வசனத்துல சொல்லுது, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருட்சங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அந்த வசனத்தின் பின்பகுதி சொல்லுது, பட்சித்த வருட்சங்களின் விளைவை உங்களுக்கு நான் திரும்ப அளிப்பேன். அதாவது இழந்ததை எல்லாம் திரும்ப அளிப்பேன். ஆண்டவர் இந்த நாட்கள்ல சொல்றாரு, ஆண்டவருடைய கோபம், அதாவது ஆண்டவருடைய கோபத்தின் நிமித்தமாக அவர் என்ன பண்றாரு, பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுகளும் இது எல்லாத்தையும் ஆண்டவருடைய கோபத்தின் நிமித்தமா அவங்களுடைய வயல்கள் எல்லாத்தையும் அரிச்சு போட்டது நிமித்தமா ஆண்டவருடைய சொல்லுது, அவருடைய கோபத்தின் தண்டனையினால் நீங்கள் இழந்ததை இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி தருவார். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஆண்டவர் இந்த நாட்கள்ல சொல்றாரு, என் கோபம்ப்பா, உண்மையில எனக்கு கோபம், என்ன கோபம், நம்ம ஆண்டவர்கிட்ட சரியா இல்லை. ஆண்டவர் பெயர் சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், துணிகரமான பாவங்கள். அதாவது எரேமியால சொன்னது போல, என்னை விட்டு மாயை பின்பற்றி போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். அதிலேயே வசனம் சொல்லுது, அவளுக்கு 2, அதாவது அவர்கள் தங்கள் வழிகளை தெரிந்து கொண்டார்கள். 2 வழி, என்னை விட்டுட்டாங்க, மாய பின்பற்றிட்டாங்க. அப்ப ஆண்டவருடைய கோபம், இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான துணிகரமான பாவ பழக்க வழக்கத்தில் இருந்த பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என் கோபத்தின் நிமித்தமாக, ஆண்டவருடைய கோபத்தின் தண்டனை நிமித்தமாக நீங்க அநேக காரியங்கள் இழந்து போயிருக்கலாம். தேவ அபிஷேகம் இருந்து நம்ம துணிகரமான பாவ பழக்க வழக்கத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நிமித்தமாக அநேக காரியங்கள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடைப்பட்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எதை எதை இழந்தீங்களோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்தமான இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்க எதை இழந்திருந்தாலும் பரவாயில்ல, இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிக்கிறவர்களா இருக்கிறார். பாருங்க, வாழ்க்கையில நீங்கள் எதை எல்லாமே இழந்திருக்கலாம். கர்த்தருக்கு பிரயாசப்பட்டு செலவு பண்ணி அதுல நீங்க இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர்னு தானே ஓடணும், எல்லாமே பிரயாசப்பட்டது வீணா போச்சே, எல்லாமே இழந்து போன சூழ்நிலைமையில் இருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இழந்து போனதை எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப அளிக்கிறவர்களா இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, பட்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எத்தனையோ இழந்து போயிருக்கலாம், எல்லாரும் சொல்லியிருக்கலாம், நீ இழந்தது என்னப்பா சொல்லுப்பா, நான் தரேன் அப்படின்னு சொல்லி. ஆனா எல்லாமே எல்லாருனாலும் தர முடியாது. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இழந்து போனது எல்லாத்தையும் திரும்ப தருவேன். ஆண்டவருடைய கோபம் யோபுல சொல்லுது, யோபு 5வது அதிகாரம் 18வது வசனத்துல சொல்லுது, அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. வசனம் சொல்லுது, அவர் உங்களை காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர். நீங்க நிறைய காயம் பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்னு தானே நம்பினேன், ஆண்டவர் தானே எங்களுக்கு சொன்னாரு, எல்லாமே காரியம் கைகூடி வர்ற மாதிரி இருந்துச்சு, ஏன் எங்க வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதமும் இழந்து போச்சு, நான் ஆண்டவர் கும்பிட்டது தப்பா, இல்ல ஆண்டவருக்காக நிக்கிறது தப்பான்னு சொல்லி நீங்க நிறைய காரங்கள்ல ஆண்டவர் சமூகத்துல நீங்க மனசளவுல கூட பாதிக்கப்பட்டு இந்த சத்தியத்தை நீங்க கேட்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர். அநேக மனுஷர்கள், குடும்பமே பாருங்களேன், நம்ம புரிஞ்சுக்க மாட்டாங்க, நம்மளை காயப்படுத்துவாங்க, அநேக அடிகள் கூட விழுந்திருக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை காயப்படுத்தினாலும் நான் தாப்பா உன் காயத்தை கட்டுகிறவனா இருக்கிறேன், உன்னை அடிக்கிறவர் நானா இருந்தாலும் அவருடைய கை ஆற்றும். அப்ப இந்த நாட்கள் ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்ததை ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தரப்போகிறார். 2 காரியத்தை மட்டும் நம்ம தியானிப்போம். ஆண்டவர் இழந்ததை யார் வாழ்க்கையில ஆண்டவர் திரும்ப கொடுத்தார்? நம்ம இழந்திருக்கிறோம் இல்லைங்களா? நம்ம இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப தருவார். பைபிள்ல இருந்து, வேதாகமத்துல இருந்து 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாருடைய வாழ்க்கையில இழந்து போனதை யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர் திரும்ப கொடுத்தார், அதை மட்டும் நம்ம தியானிச்சுட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாம். படிக்கலாமா? சங்கீதம் 103வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். சங்கீதம் 103வது அதிகாரம் 3-4 சொல்லுது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அப்ப ஃபர்ஸ்ட் காரியம், ஆண்டவர் சொல்லுகிறார், இழந்ததை யார் வாழ்க்கையில திரும்ப தருவார், எதையை திரும்ப தருவார் அப்படின்னு கேட்ட ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இழந்து போனதை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எதை ஆண்டவர் திரும்ப அளிக்கிறார், யாருடைய வாழ்க்கையில அளிக்கிறார் அப்படின்னு கேட்டா வசனம் சொல்லுது, அக்கிரமங்களை நோய்களை மன்னித்து உன் பிராணனை அழிவுக்கு மீட்டி உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறவரா இருக்கிறார். ஃபர்ஸ்ட் காரியம், யாருடைய வாழ்க்கையில ஆண்டவர்
திரும்ப அளிக்க போகிறார் அப்படின்னு கேட்டா படிக்கலாமா? எசேக்கியேல் 38வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்துல சொல்லுது. எசேக்கியேல் 38ல எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாய் இருந்தான். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அவரை நோக்கி, உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அப்ப பாருங்க, யாருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இழந்து போன திரும்ப தருகிறார் அப்படின்னா, எசேக்கியா வாழ்க்கையில ஆண்டவர் திரும்ப தருகிறார். எப்படி தருகிறார் அப்படின்னா, ஏசாயா தீர்க்கதரிசி மூலியமா வந்துருச்சு. எசேக்கியா ராஜாவை பார்த்து சொல்றாரு, எசேக்கியா ராஜா வியாதிப்பட்ட மனுஷனா இருக்கிறாரு. வியாதிப்பட்ட மனுஷனை பார்த்து ஏசாயா சொல்றாரு, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, நீ பிழைக்க மாட்டாய், நீ மரித்து போயிருவாய். ஒரு தீர்க்கதரிசி மூலியமா ஒரு ராஜாவுக்கு இந்த கட்டளை வரும்பொழுது, அந்த நேரத்துல அந்த ராஜாவுடைய இருதயம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், எல்லாராலும் கைவிடப்பட்டு வாழ்க்கையே வேண்டாம், ஏன் வாழணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில நீங்க இருப்பீங்களா? உங்களை விட்டு எல்லாமே நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, எல்லாம் இழந்து போச்சு. நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதுல இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோம், அது இழந்து போச்சு. ஒருத்தவங்களை நம்பி பணத்தை கொடுத்தோம், அவங்க ஏமாத்திட்டாங்களா? எல்லாமே வெக்ஸா இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்து போய் இது நிமித்தமா மனம் மடிவாகி நோய்வாய்ப்பட்டு ஏன் வாழணுங்கிற ஒரு எண்ணத்துல இந்த நாட்கள்ல கூட நீங்க இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். இன்னைய பார்த்து ஆண்டவர் தட்டி கொடுத்து சொல்றார், நீ இழந்து போனதை உனக்கு நான் திரும்ப தர்றப்பா. நீ எதைய இழந்து போனியோ அது உனக்கு திரும்ப தருகிறேன். எசேக்கியா வந்து வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருக்கும் பொழுது ஆண்டவர் பேசுற. எசேக்கியா தீர்க்கதரிசி பார்த்து சொல்றாரு, ஏசாயா பார்த்து, நீ போய் சொல்லு, உன் நாட்கள் முடிஞ்சிருச்சு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மரிக்க போகிறாய். அப்ப ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, மறுஜீவனை திரும்ப அளிக்கிறார். வாழவே விருப்பம் இல்லையா? வாழ்றதுக்கு தகுதி இல்லாத நிலைமையில் இருக்கிறீங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? என்ன வாழ்க்கை? ஏன் எங்களுக்கு மட்டும் இப்படி வாழ்க்கைன்னு சொல்லி நீங்க கேள்விக்குறியோட இருக்கிறீங்களா? இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் மறுஜீவனை தர்றப்பா. எந்த ஜாதி, எந்த ஜனங்கள், இனத்தார், குடும்பத்தார் எல்லாருமே வாழுவதற்கு தகுதி இல்லைன்னு சொல்றாங்களா? எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இன்னைக்கு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் மறுஜீவனை தரேன், உனக்கு நான் மறுஜீவனை தரேங்கிறாரு. ஏன்னா எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையில எல்லாம் இழந்து போய் இருக்கும் பொழுது ஆண்டவர் எசேக்கியா ராஜா என்ன பண்றாரு அப்படின்னா, அடுத்த வசனத்துல சொல்லுது, எசேக்கியா சுவர்புறமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, நான் உமக்கு முன்பாக, ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு மறுஜீவனை திரும்ப தருகிறார். வாழ தகுதி இல்லாத உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாங்க, நான் மறுஜீவனை கொடுத்திருக்கிறேன். எத்தனையோ நோய்வாய்ப்பட்டுச்சு, எத்தனையோ நோய்கள் வந்துச்சு, ஆனா இன்னமும் ஆண்டவர் நம்மளை ஜீவனை வைத்திருக்கிறார் அப்படின்னா ஒரே காரியம், உனக்கு நான் மறுஜீவனை வச்சிருக்கிறேன். வாழ தகுதி இல்லாம இருக்கிறியா? நீ என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் எல்லாம் லாஸ், குடும்ப வாழ்க்கையில எல்லாம் ஃபெயிலியர், தகப்பனுக்கு சரியான பிள்ளைகளுக்கு தகப்பனா என்னால வாழ முடியல, என் மனைவிக்கு நான் சரியான புருஷனா வாழ முடியல, அல்லது என் கணவனுக்கு நான் சரியான மனைவியா வாழ முடியல, என் பிள்ளைகளுக்கு நான் சரியான ஒரு தாயா இருக்க முடியல, என் கணவன் குடும்பத்திற்கு நான் நல்ல மருமகளா இருக்க முடியல நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் மறுஜீவனை கொடுத்திருக்கிறேன். நீ வாழ தகுதியற்ற கடந்திருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு நான் மறுஜீவனை கொடுத்திருக்கிறேன். எசேக்கியா வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லுகிறார், மறுஜீவனை கொடுக்கறதுக்கு 3 காரியத்தை ஆண்டவர் எசேக்கியா வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிறார். அதே போலதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் இந்த நாட்கள்ல நம்மகிட்ட விரும்புகிற காரியம் 3 காரியத்தை விரும்புகிறார். எசேக்கியா சுவர்புறமாய் திரும்பி அழுதார். அழுதுனால ஆண்டவர் ஜீவனை திரும்ப தர கிடையாது. ஆனா அழுகையும் முக்கியம்தான், ஆனா அழுகதான் முக்கியங்கிறது கிடையாது. ஏன்னு கேட்டா, அப்ப பாருங்க அந்த வசனத்துல சொல்லுது, எசேக்கியா சொல்றார், நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து நலமானதை செய்தேன் என்பதை நினைத்திருந்தோம். அப்ப ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறார், உனக்கு இழந்து போனதை திரும்ப தருகிறேன். ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்லுகிறார், நான் இழந்து போனதை உனக்கு நான் திரும்ப தர்றப்பா. எசேக்கியாவுக்கு நான் மறுஜீவனை கொடுத்தேன். மறுஜீவனை கொடுக்கறதுக்கு காரணம், அவன் சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரு 3 காரியம். ஃபர்ஸ்ட், உண்மையா இருந்தான். 2வது, மன உத்தமமாய் நடந்து நலமானதை செய்தேன். ஆண்டவர் இந்த காரியத்தை பார்க்கிறார். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க வாழுகிற நாட்கள்ல ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்களா? ஆண்டவர் ஏன் நம்ம இழந்து போனது எல்லாம் என்ன திரும்ப கிடைக்கல? ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்லுவார், இழந்து போனது எல்லாத்தையும் நான் திரும்ப தர்றப்பா. ஆனா ஆண்டவர் விரும்புகிற காரியம், நீ உண்மையா இரு, என்னுடைய சமூகத்தில் நீ உண்மையா இரு, எனக்கு நீ உண்மையாய் வாழு.
ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். உண்மையும் உத்தமமாய் நடந்து நலமானதை செய்தேன் என்று நினைத்தருளும். எசேக்கியா வாழ்க்கையில இந்த ஜெபத்தின் நிமித்தமா ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? 15 வருடங்கள் எந்த தீர்க்கதரிசி மூலியமா உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துன்னு சொன்னாரோ அதே தீர்க்கதரிசி மூலியமாக அவனுடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தார். எந்த குடும்பம் உங்களை பாரமா நினைக்குதோ, எந்த குடும்பம் உங்களை அற்பமா நினைக்குதோ, எந்த குடும்பம் ஆகாதுன்னு நினைக்குதோ அதே குடும்பத்தின் நிமித்தமாக கர்த்தர் இந்த நாட்கள்ல சொல்லுகிறார், உன்னை அந்த குடும்பத்துல ஆசீர்வாதமா வைப்பார். உங்களை அந்த குடும்பத்துல அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்து பயன்படுத்துவார். நான் உமக்கு முன்பாக உண்மையாய் இருந்தேன் என்று சொன்னது போல ஆண்டவரே, இப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையா வாழ்றேன் ஆண்டவரே, நான் இழந்து போயிட்டேன் ஆண்டவரே, பேரு இழந்து போயிட்டேன், கௌரவம் இழந்து போயிட்டு, எல்லா விஷயத்திலும் மான மரியாதை எதுவுமே இல்லாம நடைபெணாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்களை நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில கூட உண்மையாய் நடக்கணும், உத்தமமாய் நடக்கணும், நலமானதை செய்யணுங்கிறது கர்த்தர் இந்த நாட்கள்ல நம்மளை விட்டு விரும்புகிறார். நம்ம எத்தனை பேர் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்ல போறோம், ஆண்டவரே இனி நான் உண்மையா உமக்காக வாழ்வாண்டவரே, இனி உத்தமமாய் நான் நடப்பாண்டவரே, நலமானதை கர்த்தருக்கு அதாவது கொடுக்கறது கூட நலமானதை கொடுக்கணும்னு சொல்லி இருக்குது. அப்ப நம்ம ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும்? கொடுக்கறதுல பெஸ்டா கொடுங்க. ஆண்டவருக்காக எது செஞ்சாலும் ஆண்டவருக்கு உண்மை உத்தமமா செய்யுங்க. ஏதோ கொடுக்கணுமேங்கிறதுக்காக கட்டாயத்தின் பேர்ல விசனமா இல்ல, மன உத்தமமா, மன உண்மையா கொடுக்கறது ஆண்டவருக்கா இருக்கட்டும். எந்த டைம் கொடுக்குறீங்களா, ஜெபமா இருக்கட்டுமே, உண்மையா ஆண்டவர் சமூகத்துல கொடுங்க. யோபுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, யோபு வாழ்க்கையில எல்லாமே நடந்துச்சு. யோபு என்ன பண்ணாரு? ஆண்டவருடைய வாழ்க்கையில யோபு ஒண்ணும் பாவமே பண்ணலையே. ஆனா ஆண்டவர் சொல்றார், யோபு உண்மையும் உத்தமமும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறோம்னு சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுத்தாரு. ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, பிசாசு ஆண்டவர் உங்களிடத்துல ஆண்டவர்கிட்ட உத்தரவாதத்தை வைத்து உங்களை இன்னைக்கு புடமிடுகிற நாட்களா இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்களை சொல்றாரு, என் பிள்ளை எனக்கு உத்தமமா இருக்கும். ஆண்டவர் உங்களை நம்புறாருங்க. எவ்வளவோ போராட்டத்தை ஆண்டவர் உங்களுக்கு அனுமதிச்சிருக்கலாம். பிசாசு போராடுகிறதுக்கு கர்த்தர் அனுமதிச்சிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல கூட உங்களை நம்புறாரு. என்ன அப்படின்னா, என் பிள்ளை எனக்கு உண்மையா இருக்கும், என் பிள்ளை எனக்கு உத்தமமா இருக்கும், என் பிள்ளை எனக்கு நலமானதை தான் செய்யும், என் மனசு கஷ்டப்படுற அளவுக்கு என் பிள்ளை செய்யாதுன்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சர்டிபிகேட் கொடுக்குறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எது இழந்து போன இருந்தாலும் பரவாயில்ல, இன்னைக்கு இழந்து போனது எல்லாத்தையும் உனக்கு நான் திரும்ப தரேன். யோபு வாழ்க்கையில பாருங்க, அவன் தேவனுக்கு பயந்தவனா இருந்த, உண்மையா இருந்த, ஆண்டவர் சாட்சி கொடுத்தார். அவனுடைய எல்லா ஆசீர்வாதம் போச்சு, அவனுடைய பிள்ளைகள் போச்சு, அவனுடைய மனைவி ஆஹ் கூட வேறுபட்டுச்சு, சுவாசம் கூட வேறுபட்டுச்சுன்னு வசனம் சொல்லுது. அவனுடைய சகோதரர்கள், அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ், அவனுடைய பாருங்க அதுல வசனம் சொல்லுது, அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு, நீ தேவனுக்கு உண்மையா இருந்தா உனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை வரும், நீ ஆண்டவருக்கு உண்மையா இருந்தா ஏன் உன் வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனை வரும்னு சொல்லி பார்க்க வந்தவங்க அவங்களை அற்பமா பேசி, ஆல்ரெடி அவன் காயப்பட்டிருக்கிறான். யோபு காயப்பட்டிருக்கிற அந்த காயத்திற்கு மருந்து கொடுக்கறவங்க இல்ல, என்ன பண்றாங்க தெரியுங்களா? அவங்கள தூசிக்கிறவர்களா தான் இருந்தாங்க. ஆனா எல்லா சகிப்புத்தன்மையும் யோபுக்குள்ள இருந்துச்சு. ஏன்னு கேட்டா, யோபு ஒன்னே ஒன்று சொல்றாரு, தேவனிடத்தில் நன்மை பெற்று நாம் தீமை பெற வேண்டாமோ. இப்ப நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம எதிர்பார்க்காம ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா ஆண்டவருக்கு நன்றி சொல்றோமோ இல்லையோ, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இருந்து ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஏடிஎம்மா இருக்கட்டுமே, ஏடிஎம்ல இருந்து திடீர்னு ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியும். உடனே பேங்க்காரங்கிட்ட போய் சண்டை போடுறோம் இல்லையா? அப்ப நமக்கு வர்றது ஆண்டவர் கொடுக்குறாரே அப்படின்னு அந்த சந்தோஷங்கிறது காட்டிலும் நம்மளை விட்டு ஒண்ணு போச்சுன்னா அது அவ்வளோ ஒரு கோபம் இல்லையா? அப்ப ஆண்டவர் இந்த நாட்கள்ல சொல்லுகிறா, நீ ஆண்டவருக்கு விரோதமா எவ்வளவு நாட்கள் இருந்திருக்கலாம், அது எல்லாத்தையும் ஆண்டவர் இன்னைக்கு அவருடைய பார்வை எல்லாத்தையும் மன்னிச்சு ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், எல்லாம் என் கோபத்து நிமித்தமா எவ்வளவோ ஆசீர்வாதம் உன்னோட தடையா இருந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ எதை எது இழந்து போனையோ அது எல்லாத்தையும் திரும்ப தருவேன். எசேக்கியாவுக்கு ஜீவ நாட்களை கூட்டி கொடுத்தது போல ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், உன் சரீரத்துல என்ன வியாதியா இருந்திருக்கலாம், என்ன பிரச்சனையா இருந்திருக்கலாம், என்ன போராட்டமா இருந்திருக்கலாம், டாக்டரே கைவிடப்பட்டிருக்கலாம், இந்த மரணம் லைஃப் லாங் இந்த டேப்லெட் எடுத்தே ஆகணும்னு சொல்லி கூட டாக்டர் சொல்லிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்து போனதை உனக்கு திரும்ப தர. உன் சரீரத்துல நல்ல சுகத்தை இழந்து போயிருக்கியா, தேவனிடத்துல இருக்கிற உறவை இழந்து போயிருக்கிறியா, உன் குடும்ப உறவுல நீ நிம்மதி இல்லாம இருக்கிறியா, உன் வேலையிலயா இருக்கட்டும், நீ பிரயாசப்படுகிற எல்லாத்துலயும், நீ கையிட்டு செய்கிற வேலையில எல்லாத்துலயும் நன்மை இல்லாம இருக்கா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, எந்தெந்த காரியத்துல நீ ஃபெயிலியரா போச்சோ அது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதமா தரப்போகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆமென். அப்ப எசேக்கியா வாழ்க்கையில கர்த்தர் ஜீவனை கூட்டி கொடுத்தது போல ஆண்டவர் உங்க ஜீவ நாட்களை திரும்ப தரப்போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இரண்டாவது ஒரு காரியம், 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 3வது வசனம். 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லுது, 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தீரின் தேசத்தை விட்டு திரும்பி தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் முறையிடும்படி போனாள். அந்த நாட்களில் பெரிய பஞ்சம், அதாவது
சூனேமியால பத்தி சொல்லுது. சூனேமியால் எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த நாட்கள் பெரிய பஞ்சம் வரும் பொழுது எலிசா தீர்க்கதரிசி மூலம் சூனேமியாவுக்கு சொல்லப்பட்டது, உடனே அவள் அந்த தேசத்தை விட்டு வேற தேசத்துக்கு குடியேறி போனாள். அதாவது சூனேமியால் பாருங்க, அவன் நல்லா அந்த தேசத்துல எப்படி இருக்கிறா அப்படின்னா, வீடு, வயல்வெளி, நல்ல செழிப்பா இருந்தா. அப்படி இருக்கும் பொழுது அந்த தேசத்துல ஒரு பெரிய பஞ்சம் வரப்போகுதுங்கிறதுனால 7 வருஷத்துக்கு அந்த தேசத்தை விட்டு, வீடு வயல் எல்லாத்தையும் விட்டுட்டு தன் ஜீவன் தப்பும்படி ஓடி போயிட்டான். அதாவது என்னன்னா, வேற இடத்துக்கு குடி போயாச்சு. இப்ப இப்படி இருக்கிற நாட்கள்ல மறுபடியும் அந்த பஞ்சமெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் அந்த தேசத்திற்கு வந்தபோது, அவளுடைய வீடு, அவளுடைய ஆஸ்தி, அவளுடைய அந்தஸ்து, அவளுடைய காணியாட்சி, அதாவது தேசம், வயல் எல்லாமே அரசாங்கம் கண்ட்ரோல்ல போயிடுச்சு. அவங்க எடுத்துட்டாங்க. அப்ப ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ இழந்து போனதை திரும்ப அளிப்பேன். அதாவது 2வது காரியம் சொல்லுது, நீ இழந்து போன ஆசீர்வாதம், அல்லது நீ இழந்து போன உன்னுடைய ப்ராப்பர்ட்டி, அல்லது இழந்து போன உங்களுடைய வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போன நிலைமையில் இன்னைக்கு இருந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இழந்து போன ஆசீர்வாதத்தை நீ வெகு காலமா இருக்கலாம், இல்ல நிறைய வருஷமா கூட இருந்திருக்கலாம். அந்த இடம் எங்க இருக்குதுன்னே தெரியாது. உங்க பேர்ல ஒரு சொத்து கூட இருக்கலாம். அது எல்லாத்தையும் தன் வசப்படுத்தி அபகரிக்கிறார்களானால், ஆண்டவர் சொல்லுகிறார், 7 வருடம் முடிந்து திருப்பி அந்த தேசத்திற்கு அவள் போகும் பொழுது, அவளுடைய வீடு, அவளுடைய காணியாட்சி, அதாவது அவளுடைய வயல் நிலங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் எடுத்து விட்டுருச்சு. அதாவது அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, 7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் அவ மனசளவுல என்ன பண்றா அப்படின்னா, அதுதான் அந்த வசனம் சொல்லுது, 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தீன் தேசத்தை விட்டு திரும்ப தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் முறையிடும்படி ராஜாவினிடத்தில் போனான். முறையிடுறா, என்னது, என்னுடைய இவ்வளவு வருஷமா நான் தான் வச்சிருந்தேன், இப்ப நான் வெளியே போயிட்டு திரும்பி வர்றேன், என்னுடைய எல்லாத்தையும் நீங்க என்ன பண்றீங்க, அபகரிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ முறையிடுறா. அப்ப எலிசா தீர்க்கதரிசியின் மூலியமாக, அதாவது உடன் ஊழியக்கார் கேயாசி மூலியமாக ராஜாவுக்கு அறிவிக்கப்படுகிறது. என்ன அறிவிக்கப்படுது அப்படின்னு கேட்டா, எலிசாவின் உடன் ஊழியக்கார் எல்லாத்தையும் சொல்றாரு. என்ன சொல்லுகிறார், இவளுடைய பிள்ளை மரிச்சிருச்சு, மறுஜீவனை கொடுத்திருக்கிறாரு, இப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த ராஜாவுக்கு இரக்கத்தை ஆண்டவர் கண்களை காமிக்கிறார். சரிங்களா? அப்ப இரக்கத்தை காமிச்சு, அப்ப அந்த என்ன நடக்குது பாருங்களேன். அப்ப 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுது, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எவ்வளவோ உங்களுடைய சொத்தா இருக்கலாம், அபகரிச்சிருக்கலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணத்தை அபகரிச்சிருக்கலாம், அல்லது எல்லாமே அபகரிச்ச நிலைமையில இருக்கலாம். இப்ப ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லுது. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுது, ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அதை அவள் விவரித்து சொன்னால், ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்வேன் என்றாள். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, அவ அந்த தேசத்தை விட்டு 7 வருஷம் ஆச்சு போயிட்டு திருப்பி அந்த தேசத்துக்கு வரும்போது அது எல்லாத்தையும் அரசாங்கம் அபகரிச்சிருச்சு. அந்த தேசம், அவளுடைய வீடு, அவளுடைய வயல், அதனுடைய செழிப்பு, அதனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் அரசாங்கம் தன் வசப்படுத்தி கொண்டது நிமித்தமாக, அப்போ எலிசா தீர்க்கதரிசி நிமித்தமாக கேயாசி சொல்லப்பட்டது ராஜாவுக்கு சொல்லப்பட்டங்கட்டியும், ராஜா என்ன பண்ணார்னா, அந்த ஸ்திரீ, அதாவது அந்த சூனேமியால் ஸ்திரீயை நோக்கி எல்லாத்தையும் கேட்கும் பொழுது, இவ எல்லாத்தையும் விவரித்து சொல்லும் பொழுது, அப்ப ராஜா ஒரு தீர்மானம் பண்ணுகிறார். இதே போல ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார், அந்த ராஜா ஒரு பிரதானியை அந்த ஸ்திரீக்கு அனுப்பிச்சு அவளுடைய எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கொடுத்தது போல, உங்களுடைய ஆஸ்தி, அந்தஸ்து, பணம், உங்களுடைய வேலையில வருகிற ஆசீர்வாதம் தடையா இருந்திருக்கலாம், உங்களுடைய வேலையில அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு மேலிடத்துல ஒருத்தருங்க பாத்தீங்களா, அவங்க உங்களுக்கு எகெயின்ஸ்டா இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவள் அந்த தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்தார். அதாவது உங்களுடைய இன்கிரிமெண்டா இருக்கலாம், 7 வருஷம் இவ விட்டு போயிட்டா இல்லைங்களா, 7 வருஷம் போனதுக்கு அப்புறம் அந்த வயலில் உள்ள அறுவடைகள், செழிப்பு எல்லாமே என்ன பண்ணுச்சு, அந்த நாடு, ராஜா எல்லாத்தையும் அவர் தன்வசப்படுத்தி கொண்டார். அப்படி இருக்கும் பொழுது, அப்ப பாருங்க, அந்த நாட்கள் அவர் திருப்பி வரும் பொழுது கர்த்தர்
ஆண்டவர் சொல்றார், நீ இழந்து போனதை திரும்ப தருவார். எப்படி தரார் பாத்துக்கங்களேன். இவன் அந்த வயலில் உள்ள ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் 7 வருஷம் அரசாங்கம் எடுத்துக்கொண்டது. அப்ப இவன் வந்ததுக்கு அப்புறம் இவன் கேட்கும் பொழுது பிரதானி, அதாவது உலகத்துக்குரிய ராஜா ஒரு பிரதானி அனுப்பிச்சு அவளுடைய காரியத்திற்கு விசாரிச்சு அதுக்கு நலமானதை செய்யறது போல ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ல, உங்களுக்காக வாதாடுறதுக்கு யாருமே இல்லையா? உங்களுடைய நியாயத்தை வெளியே கொண்டு வரதுக்கு யாருமே இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், நீ இழந்ததை உனக்கு திரும்ப தரப்போகிறார். எப்படி தரப்போகிறார் அப்படின்னா, உலகத்துக்குரிய அதிபதி அவருடைய பிரதானியாகிய தூதனை அனுப்பி உங்களுக்காக வாதாடும்படியாக. ஆமீன் சொல்லுங்களேன். உங்களுக்காக என்ன பண்ண போகிறார் இந்த நாட்கள்? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற, உன் கரத்தை பிடிச்சு சொல்லுகிறார், நான் உன்னோடு இருக்கிறேன். நீ எல்லாமே இழந்து போன நிலைமையில் இருக்கிறியா? உன்னை எல்லாம் அபகரிச்சுட்டாங்களா? உன்னை ஏமாத்துறாங்கன்னு உனக்கு தெரியும். ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சும் நம்ம பேச முடியல. ஏன்னா நம்ம கிட்ட ப்ரூஃப் இல்லையே. நம்ம என்னத்த பேசுறதுன்னு தெரியலையே. ஆனா இது என்னடுது, ஏன் சொத்துன்னு சொல்லி நீங்க இந்த நாட்கள்ல வைராக்கியமா அந்த சொத்துனால நீங்க மனதளவுல கண்ணீர் விட்டு இருக்கலாம். அந்த சொத்துனால நீங்க ரொம்ப கவலையோடு இன்னைக்கு இந்த நாட்கள் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த சூனேமியாளுடைய சொத்து 7 வருஷம் ராஜா தன் வசப்படுத்தி கொண்டு அதுல இருந்து வந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டது போல ஆண்டவர் சொல்கிறார், நீ இந்த இடத்தை விட்டு நீ போய் உனக்குள்ள வர வேண்டிய பங்கு வராம இருக்கு இல்லையா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், அதனுடைய ஆசீர்வாதங்கள் இப்ப வரை கரண்ட், அதாவது நவ் இப்ப வரையும் அந்த காணியாட்சி, அதாவது அந்த வயல்ல இருந்த ஆசீர்வாதத்தை எவ்வளவு பெற்றுக்கொண்டாங்களோ அவ போன வருஷத்துல இருந்து இப்ப வரை அதை எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டாராம். பாத்தீங்களா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், சூனேமியாவுடைய வாழ்க்கையில நடந்தது போல உங்க வாழ்க்கையிலே நடந்திருக்கலாம். எல்லா ஆசீர்வாதமே என்னை ஏமாத்தி வாங்கிட்டாங்களே, என்னை ஏமாத்தி கையெழுத்து போட்டனே, எனக்கு எதுவுமே தெரியாம போச்சு, ஏன் இப்படி ஏமாத்திட்டாங்க, நான் பிள்ளைகளை வச்சிருக்கிறேனே, என் கணவர் சரியில்லையே, என் மனைவி சரியில்லையே, என் குடும்பம் இப்படி இருக்குதே, நாங்க பாருங்க நாங்க எப்படி ஒரு காலத்துல இருந்து இப்படி இருக்கிறோமேன்னு சொல்லி சூனேமியால் புலம்பி இருக்கலாம். அந்த வீட்டுக்குள்ள நாங்க என் சொந்த வீடு, என் சொந்த இடம் விட்டு போட்டு இந்த உயிருக்கு பயந்து நாங்க இங்கிருந்து போயிட்டோமே, திரும்பி வரும்போது எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி எங்களை ஏமாத்துறாங்களேன்னு சொல்லி இவ ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இவ புலம்புனத கர்த்தர் கேட்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற, நீ புலம்புறது நான் கேட்கலன்னு நினைக்கிறியா? நீ புலம்புறத உன் கண்ணீர், ஆண்டவர் சொல்றாரு ஏசாயா சங்கீதத்துல சொல்லுது, உன் அலைச்சல்களை எண்ணி இருக்கிற உன் கண்ணீர் ஏன் துருத்தில அளவோ இருக்குது, நான் பார்க்கலன்னு நினைக்கிறியா? நீ பெட்ல தண்ணி மேல விடுகிற கண்ணீர் பார்க்கறதுன்னு நினைக்கிறியா? உன் குடும்பத்துக்குள்ள உன்னை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க, நான் பார்க்கலன்னு நினைக்கிறியா? ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற, நீ எதை எழுதியோ அதை திரும்ப தரப்போகிறார். எது வட்டி முதலமா ஆண்டவர் திரும்ப தரப்போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். அதுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் பிரதானி ஆண்டவர் நியமிக்கிறார். எப்படிப்பட்ட பிரதானி தெரியுங்களா? அந்த ராஜா ஸ்பெஷல் ஆபீசர். யாருக்கு? ஒரு ஸ்திரீக்கு இவளுடைய காரியத்தை எல்லாத்தையும் விசாரிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை நியமிக்கிறது போல இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்காக ஸ்பெஷலா ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் பரத்திலிருந்து ஒரு தூதனை அனுப்பி உங்களுடைய காரியத்தை கைகூடி வர பண்ண போகிறார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. அப்ப பாருங்க, கொடுமையான மனுஷனா இருக்கலாம். அவங்க வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கலாம்? கொடுமையான மனுஷனா இருக்கலாம், முரட்டாட்டமான மனுஷனா இருக்கலாம், நீதிக்கு தூரமான மனுஷனா இருக்கலாம். அவன் எப்பேற்பட்டவனா இருந்தாலும் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை மாற்றி உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இந்த நாட்கள் ஆண்டவர் 1ஆம் தேதி அதுவும் உங்களை பார்த்து சொல்லுகிறார். நீ ரொம்ப போன நாட்கள் வரையும் நீங்க மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்தது எல்லாத்தையும் நான் திரும்ப தர்றேன். நீ இழந்து போன எல்லாத்தையும் ஆசீர்வாதமா இருக்கலாம். அந்த வேலை நிமித்தமா மனசளவுல உடைஞ்சு போயிருக்குன்னு பாத்தீங்களா? இந்த வேலை நிமித்தமா ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, நான் உண்மையாதானே இருந்தேன், நான் உண்மையாதானே வாழறேன், ஏன் எனக்கு இப்படின்னு சொல்லி உண்மையுள்ள மனுஷனுக்கு ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வாதம். ஏன்னா யோபு உண்மை உத்தமமா இருக்கிற சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறது பிசாசுனால் ஏற்றுக்கொள்ள முடியல. நீங்க உண்மையா இருக்கிறீங்க, எல்லாராலும் போராட்டம் வரும், ஆனாலும் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன் சொல்லுங்களேன். அப்ப பாருங்க, அப்ப உங்க சொத்தை ஏமாத்திருக்கலாம், உங்க ஆசீர்வாதத்தை ஏமாத்திருக்கலாம், எல்லாம் ஏமாத்தினாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இழந்து போனதை நான் திரும்ப தருவேன். ஆமேன். உங்களை பட்சித்திருக்கலாம், எல்லாமே பட்சியா இருந்திருக்கலாம், எல்லாம் அபகரிச்சிருக்கலாம், ஏமாத்திருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்ல, இழந்து போனதை திரும்ப தருவேன். சூனேமியாளுடைய வாழ்க்கையில இழந்து போனதை ஆண்டவர் இப்ப வரையும், அதாவது இழந்து போனதை கொடுக்காம அதனுடைய ஆசீர்வாதத்தை எத்தனை வருஷம், 7 வருஷம் அதனுடைய ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்துட்டார். அந்த ஆசீர்வாதத்தை நாங்க பெற்றுட்டோம், இந்த அந்த ஆசீர்வாதம் எல்லாமே உனக்குள்ளதுதான் அப்படின்னு எல்லாம் திரும்ப கொடுத்தது போல உங்க வேலையில ஏமாத்திருக்கலாம், உங்க தொழில ஏமாத்திருக்கலாம், அல்லது உங்க பிசினஸா இருக்கட்டும், அல்லது உங்களுடைய குடும்பமா இருக்கட்டும், உங்க சொத்தா இருக்கட்டும், மனதளவுல ஏமாத்தி கையெழுத்து போட்டு வாங்கியிருக்கலாம். ஆண்டவர் இந்த நாட்கள்ல சொல்லுகிறார், நீ இழந்து போன அந்த ஆசீர்வாதத்தை திரும்ப தரப்போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். ஆமே. அப்ப எசேக்கியாவுக்கு மறுஜீவனை கொடுத்தார். எசேக்கியா பண்ணினது 3 காரியம். என்னென்ன காரியம் பண்ணார் அப்படின்னா, ஆண்டவருக்காக உண்மையாய் வாழ்ந்தார், ஆண்டவருக்காக மன உத்தமமாய் வாழ்ந்தார்,
ஆண்டவருக்காக நலமானதை செய்தார். இது நிமித்தமாக ஆண்டவர் 15 வருடங்கள் கூட்டி கொடுத்து ஜீவன் நாட்களை திரும்ப கொடுத்தது போல முடிஞ்சு போன ஜீவனை கர்த்தர் திரும்ப கொடுத்தார். அப்ப ஆண்டவர் சொல்ற, நீ இழந்து போற அந்த ஜீவன் இழந்து போற தருணத்தில் கூட ஆண்டவர் ஜீவனை கொடுத்தது போல உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், உன் ஜீவனுக்காக மருத்துவர்கள் கைவிட்டிருக்கலாம், எல்லாராலும் வெக்ஸ் ஆகி வாழலாமா சாகலாமா நினைப்பு இருக்கிறீங்களா? இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றீங்க, நீங்க ஆண்டவருக்கு உண்மையா இருங்க, மன உத்தமமா வாழுங்க. ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பாருங்க, ஆண்டவர் இன்னையில இருந்து நான் உண்மையா வாழ்றேன் ஆண்டவரே, மன உத்தமமாய் வாழ்றேன், நான் நலமானதை செய்யறேன் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எசேக்கியாவுடைய ஜீவனத்தை கூட்டி கொடுத்து போல உங்க ஜீவனை கூட்டி தருவார். ரெண்டாவது காரியம், இழந்து போன ஆசீர்வாதத்தை திரும்ப கொடுத்தார். சூனேமியா வாழ்க்கையில 7 வருஷம் அந்த தேசத்தை விட்டு வெளியே போயிட்டா. போயிட்டு திருப்பி வரும்பொழுது அந்த தேசத்துல இருக்க சொத்து அது எல்லாமே அவளுடைய இது இல்லைன்னு ஆயிப்போச்சு. அப்ப அவளுடைய பிரச்சனை எல்லாத்தையும் எலிசா ஊழியக்காரர் மூலியமா, அதாவது உடன் ஊழியக்காரர் மூலியமா ராஜாவுக்கு எல்லாத்தையும் விவரித்து சொல்லும் பொழுது, ராஜா வந்து அந்த ஸ்திரியை கூப்பிட்டு எல்லாத்தையும் கேட்கும் பொழுது இவ எல்லாத்தையும் சொன்னான். அதாவது செத்து போன மகனை கூட உயிரோடு எழுப்புனாங்க. எல்லாத்தையும் சொல்லும் பொழுது ராஜா ஒரு தனியே ஒரு பிரதானி, ஒரு ஸ்பெஷல் ஆபீசர், பாருங்களேன், ஒரு ஸ்பெஷல் ஆபீசர். ஆண்டவர் உங்களோடு இருந்தாருன்னா ஸ்பெஷல் ஆபீசர்ல எல்லாமே ஸ்பெஷலா இருக்கும். அப்படின்னு சொல்லுங்களேன். அப்ப ஆண்டவர் பாருங்க ஒரு ஸ்பெஷல் ஆபீசரை அனுப்பிச்சு அவளுடைய காரியத்தை எல்லாத்தையும் தீவிரமாய் விசாரிச்சு 7 வருஷம் அதனுடைய பலன் எல்லாத்தையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. உங்க வாழ்க்கையில அப்படிதான். உங்களுக்கு வர வேண்டிய இன்கிரிமெண்ட், ஆசீர்வாதம், உங்களுடைய தொழிலா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், மனசளவுல ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி நீங்க இருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களை பார்த்து சொல்றார், நீ இழந்து போனதை திரும்ப தருங்க. ஆமென் சொல்லுங்க. எல்லா அப்படியே கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே இப்ப கேட்ட வசனத்தின் பிரகாரமாக, ஆண்டவரே நீ இழந்து போனதை திரும்ப தருகிறவர் என்று சொன்னது போல உங்களுடைய கோபத்தின் நிமித்தமான ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம் ஆண்டவரே. அப்பா உங்க வசனம் சொல்லுது, நீ அடித்தாலும் உங்களுடைய கை ஆற்றும், காயப்படுத்தினாலும் காயம் கட்டுவீர் என்று சொன்னது போல இந்த கேட்ட வசனத்தின் பிரகாரமாக எசேக்கியாவை போல தகப்பனே, ஜீவன் நாட்கள் ஆண்டவரே இசப்பா தீர்க்கதரிசி நிமித்தமா சொல்லப்பட்டு ஜீவனே போயிருன்னு சொல்லி மனம் கசந்து சுவர்புறமாய் திரும்பி அழுதது மட்டும் இல்லாம உண்மையா இருந்தா, மன உத்தமமா இருந்தா, நல் மனசாட்சியோடு வாழ்ந்தது போல ஆண்டவரே, நாங்கள் இந்த நாட்கள் இப்ப கேட்ட வசனத்தின் பிரகாரமாக எங்களை வாழும் பொழுது உன் ஜீவன் நாட்களும் கூட்டி தருவேன். இரண்டாவது, சூனியமியால் அவ எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போனா. அவ்வளோ ஆசீர்வாதமா இருந்தவள் அந்த இடத்தை விட்டு போயிட்டு திரும்பி வரும் பொழுது அபகரிச்சு, அதாவது என்னன்னா அவளை வந்து எல்லாத்தையும் அது தன் வசப்படுத்தி கொண்ட அந்த ராஜா, அது அரசாங்கமே வசப்படுத்திருச்சு. உங்க வாழ்க்கையிலேயே நினைச்சிருக்கலாம், உங்களுடைய ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்களா, உங்களை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டாங்களா, அல்லது உங்களுக்கு விரோதமா இருக்கிறாங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எத்தனை வருஷம் அது உன்னை விட்டு போச்சோ அதை திரும்ப ஆண்டவர் உங்களுக்கு திரும்ப தருவார். அதனுடைய 7 வருஷத்தினுடைய பலனை திரும்ப கொடுத்தது போல உங்களுக்கு தருவார். ஆண்டவரே ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, இந்த நாளில் கூட தகப்பனே கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. இழந்து போனதை திரும்ப தருவே, திரும்ப அழிப்பேன் என்று சொன்னது போல மனசளவுல எல்லாத்தையுமே இழந்து போய் வெறுமையா இருக்கிற இந்த பிள்ளைகளை பார்த்து என் தேவன் சொல்லுகின்ற 1ஆம் தேதி அதுவும் ஆண்டவர் சொல்லுகிற ஆண்டவரே, இழந்து போனது உனக்கு திரும்ப அழுது, நீ சோர்ந்து போகாது. நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் பலன் குறிகின்றது பிசாசோட தந்திரம். நீ சோர்ந்து போகணும், மனசளவுல பாதிக்கப்படணும், அதுதான் அவனுடைய தந்திரம். மக்கா சேக்கா தியால ரபர்னால ரபர்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாத, உன்னோடு இருக்கிறவர் பெரியவர். பெரிய கருத்து செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.